தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தது. தொகுதி பங்கீடு தொடர்பாக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகே உடன்பாடானது. இந்த நிலையில் தேர்தலுக்காகத்தான் கூட்டணி, முதலில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த பாருங்கள் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாவட்ட வாரியாக சென்று கட்சி தொண்டர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் கொடுக்கும் நிலையில் இருந்த காங்கிரஸ் இடங்களை கெஞ்சி கேட்டு வாங்கும் நிலையில் உள்ளது. 57 ஆண்டுகளை வீணடித்து விட்டோம் என்று செல்வ பெருந்தகை கூறினார். இது பற்றி திமுக தரப்பில் RS பாரதி கூறும்போது, காங்கிரசுக்கு புதிய தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி தங்கள் கருத்துக்களை பேசுவது வழக்கமானதுதான் என்று குறிப்பிட்டார். இந்த சூழலில் முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன், திமுக நல்லாட்சி நடத்துகிறது, அதுவும் காமராஜர் ஆட்சிதான் என்றார். தலைவர்கள் வெளியிட்ட மாறுபட்ட கருத்துக்கள் கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் டெல்லியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் கார்கே, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கூட்டணி தொடரும் என கூறினார். இது பற்றி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் கேட்டபோது, தலைவர்கள் மட்டத்தில் இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, இப்படியே தொடர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. அதே நேரம் கீழ்மட்டத்தில் தங்களுக்கு உரிய மரியாதை தரப்படுவதில்லை என்ற ஆதங்கமும் நிலவி வருகிறது. எனவே விரைவில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலாவது காங்கிரசுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் தங்கள் கோபங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றார். இது திமுகவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போதே கூடுதல் இடங்கள் கேட்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் குரல்கள் மேலோங்கினால் மற்ற கட்சியினருக்கு பிரித்து கொடுத்து மீதி இருக்கும் தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் சூழலில் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகளுக்கு கரார் காட்டியதோ அதே நிலைமைதான் இனி வரும் தேர்தல்களில் நடக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மீண்டும் இதே நிலை நீடித்தால் திமுகவில் இருந்து காங்கிரஸ் கட்சி விலகுகிறதோ இல்லையோ, மற்ற கட்சிகள் ஜூட் விட தயாராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.